வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவுகள். அனைவருமே ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை முடிவுகள் பார்த்திங்க அப்படின்னா எப்போ அறிவிப்பு கொடுப்பாங்க, அதை பற்றி தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறோம். குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். சில மாவட்டத்திற்கு அறிவிப்பு கொடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள். அதனால் எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருப்போம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன அப்டேட், ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புக்கு ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா உடனடியாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா அரசு வேலையா இல்லை அரசு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணாவே நிறைய பேர் கேட்குற கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலை அரசு வேலையா டெம்பரரி வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதனால் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அது டெம்பரவரி அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் வச்சுருந்தாங்க. அதை பர்மனன்ட் பண்ண சொல்லி கூட நிறைய விதமான போராட்டங்கள்லாம் நடைபெற்றது. அதுக்குண்டான ப்ராசஸிங் எல்லாமே நடந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை போக போக பர்மனன்ட் பண்ணுவாங்க. அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே எந்த ஒரு வேலை வாய்ப்புமே பர்மனன்ட் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஜாயின் பண்ண பிறகு ஒரு வருஷம் பணியாற்ற சொல்லுவாங்க. பணியாற்ற பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா நாம் இது பண்ண முடியும். அதேமாரி இந்த பண்டக சாலையை பற்றியும் கேட்டிருந்தீங்க. இந்த பண்டக சாலை அப்படிங்கிறது அது இன்னொரு டிபார்ட்மெண்ட். ரேஷனில் எப்படி இந்த அங்கன்வாடி எப்படி ரேஷன் கடை எப்படியோ அதேமாரி தான் இது. ரேஷன் வேறு, அங்கே அது பார்த்திங்க அப்படின்னா வேறு. அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சாலும் சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே உங்களுக்கு 12,000 13,000 தராங்களா, ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25,000 சம்திங் வரும் சேலரி. அது ஒரு பண்டக சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டக சாலையில் வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அதை சொல்கிறேன், எந்த மாவட்டம்னா சொல்கிற வீடியோவில் அதில் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாவட்டத்துக்கு பண்டக சாலையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் விண்ணப்பிச்சிட்டே இருக்காங்க. நான் போன ஒரு வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். இப்படி யாராச்சும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க இந்த பண்டக சாலை வேலைவாய்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். முக்கியமாக யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பண்டக சாலை அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் விண்ணப்பித்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதை நான் எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் சொல்ல போயிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை அப்சர்வ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, சில வேலைவாய்ப்புகளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சில கெடுபிடிகள் இருக்கும். ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் கெடுபிடிகள் கிடையாது. உங்களுக்கு மேலே ஒரே ஆஃபீஸர் தான், இந்த வேலை செய் இந்த வேலை செய்யாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவார்.
அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வேலைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவுகள் 2025. தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் பேக்கர்ஸ் பணிகளுக்கான காலி பணியிடங்கள். தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவு 2025. தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்கள் சேர்ப்பு வேலை 2020க்கான முடிவுகள் ஆண்டில் பதிவேற்றம் செய்யலாம். அதாவது 2024 பதிவேற்றம் செஞ்சாங்க. இப்போ வந்து 2025 வந்தோம். டிஆர்பி ரேஷன் கடை விற்பனையாளர் பேக்கர்ஸ் வேலை முடிவு வெளியிடப்படும். தமிழ்நாடு மாவட்ட ஆட்கள் சேர்ப்பு பணியகம் ரேஷன் கடை முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. 2024 வெளியிடணும். நான் 2024 வெளியிடலை. அதனால் 2025 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இது வந்து கட்டாயமாக நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி கீழே வந்து தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவு 2025. தமிழ்நாட்டில் விற்பனையாளர் மற்றும் பேக்கர்ஸ் வேலைக்கான டிஆர்பி முடிவு 2025 பதிவிறக்கும். ரேஷன் கடை வேலை முடிவு அதை சரி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 கண்டிப்பாக வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லாமே டிஆர்பியோட அப்டேட்டோட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கடை ரேஷன் 2025 பிடிஎஃப் முடிவு தேதி விவரங்கள். தமிழ்நாடு டிஆர்பி ரேஷன் ஷாப் தேர்வு முடிவுகள் 2024 பதிவிறக்க இணைப்பு. தமிழ்நாடு ரேஷன் கடை முடிவு தேதி இதுதான். அவங்க இது பண்ணது எடுத்த தேதி எல்லாமே பாருங்கள் போட்டிருக்காங்க 2024. விரைவில் சொல்லியிருக்காங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி, திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சேலம், சென்னை, அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல். அந்த பண்டக சாலையில் நான் வந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு இந்த வீடியோவில் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்திற்கு தான் இந்த அறிவிப்பை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே யாராச்சும் கடலூர் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நிறையா விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் யாராச்சும் கடலூரில் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கடலூர்னு டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்னும் 1 or 2 days வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் நாங்கள் கேட்குறது 8th தான் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் 8th குவாலிஃபிகேஷன் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆட்கள் குறைவு தான். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரும் முன்னெடுக்க மாட்டாங்க, தெரியாது. இப்போ ரேஷன் கடை வேலைன்னா எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே வந்து விண்ணப்பிப்பாங்க. ஆனால் வந்து இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் யாரும் அவ்வளோக்கு விண்ணப்பிக்க மாட்டாங்க, தெரியாது. அதனால் நீங்கள் கடலூரில் இருக்கீங்க, முன்கூட்டி இதெல்லாம் தெரிஞ்சு விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, அடுத்தது வந்து மதுரை, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை, சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருப்பத்தூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி,
திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், விருதுநகர். இதுதான் வந்து இப்போ இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுறேன். எந்த மாவட்டம்லாம் விடுபட்டுச்சோ அந்த மாவட்டத்தோட பெயர் நீங்கள் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் வந்து அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா உடனே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.